ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க விஜய் சரஸ்வதி விஜய். This is Prasidya Vijay. This is Roma Vijay. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசித்தியா வந்து ஒரு ரெட்ரோ சாங், அதாவது பராசக்தி படத்தோட ரத்தனமாலா சாங் வந்து அவங்களோட டான்ஸ் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் டைம் ஆடி இருக்கா. செம்மையா இருந்துச்சுங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரெட்ரோ என்ன சொல்றது வைபுக்கு பிளஸ் அந்த நம்ம சூஸ் பண்ண லொக்கேஷன் பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்கோட ப்ரிப்பரேஷன் பிடிஎஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா அவங்களோட ஐடியா அவங்களோட விஷன் அதை கரெக்டாக எடுத்துருவாங்க. ஆனால் அதை ரீக்ரியேட் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டம். ஒரு பாட்டை சூஸ் பண்ணி அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி லொக்கேஷனை செலக்ட் பண்ணி மாஸ்டர் டேட் ஃப்ரீ ஆனோன்னு அவர் கூட சேர்ந்து ஒரு ரிஹர்சல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுல இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். பிரசித்தியா இன்றைக்கி தான் ப்ராக்டிஸ் போயிருந்தா, ½ அன் ஹவர் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸில் ஆடிட்டா, எப்பயுமே அவரோட ஆடுறதுக்கு பயப்படும். அந்த டைம் கரெக்டாக ஆடிட்டா நாளைக்கு எப்படி ஆட போகிறான்றது தான் எங்களுக்கும் நர்வஸாக இருக்குது, அவளுக்கும் நர்வஸாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும். கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன், கடைசியில் பார்த்தா ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரோமா குட்டி என்ன சாப்பிட்ற? ஜூஸ் கடைக்கு கடைசியாக வரும்போது கூட வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ஆர்டர் போட்டோம். நம்ம கடைசியாக வந்தப்போ பேட்டில் அப்போ வந்தோம், ஃபர்ஸ்ட் பேட்டில் அப்போ. இங்கே பாருங்க, காலையில் நிற்க வச்சுட்டேன். பிரசித்தியா ஜாலி தான். ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், வின் பண்ணிட்டேன். அவங்க எனக்காக வந்து அட்லீஸ்ட் 10ல் நிற்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே பண்ணுமா. நாளைக்கு காலையில் பிரசித்தியா டான்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹீட்லெஸ் கேர்ள்ஸ். என்ன பண்ணுறீங்க? ஹீட்லெஸ் கேர்ள்ஸ். என்ன பண்ண போகிறீங்க? வேற அவங்க மாஸ்டர் இன்னொரு மாஸ்டரோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, டான்ஸை பாருங்க. அது வேற மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிச்சு சொன்னாரா? ஐயோ, ரத்தனமாலா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. அன்னைக்கு டோர்ல வந்து நசுக்கி கால் இதுவாயிடுச்சா, இவனும் அலையா சேர்ந்து காலை மிதிச்சு விட்டு போயிடாங்க. ரொம்ப வலிக்குது. 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, இது எப்போ முடியும்? இது என்னோட தலையை காட்டு. அப்படியே புஷ்பா படம் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த படம் வந்து 1 வருஷம் ஆச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி தான் வந்துச்சு இந்த படமும். இந்த படம் இருக்கப்ப நீ உனக்கு காய்ச்சல் வீட்டில் இருந்த இந்த பாட்டு சொல்றவ அந்த இது சூசேக்கி. ஆமா, அதை எடுத்து சொல்றா. பீமநகர் வீட்ல இருந்தோம். ஆமா, கரெக்டா சொல்றா. ஆமா, இந்த பாட்டு தான். இந்த பாட்டு எடுத்தோமா? சாமி சூசேக்கி தான் அர்த்தம். ஆடுறா பாரு, ஆடி காட்டு. அம்மா இது எடுத்தோமா? அந்த இது மட்டும் மல்லிகை மண்ணை அங்க பாரு. ஐயா The next day. எப்பயும் நான் தான் சீக்கிரம் எழுந்திரிப்பேன். இன்னைக்கு எனக்கு முன்னாடியே அம்மாவும் பிள்ளையும் ரெடி ஆகிட்டாங்க. எப்படிம்மா? மம்மியோட ஹெல்ப் இல்லாமல் இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை. மம்மிக்கு தான் எது எங்கே இருக்கு என்ன பண்ணும் எல்லாமே தெரியும். சரி, அவங்க எழுப்பி விட்டாங்களா? இங்க பாருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் கிராப் கட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியா? ஆனால் 10 o'clock ஷூட்டு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. 9:30க்கு போய் அங்கே இது பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வேறையா? பிரசித்தியாவுக்கு எப்படி இவ்வளோ ஹேர்ஸ் வந்துருச்சு ஒரே ராத்திரியிலன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நைட்டு என் மனைவி கர்லர் போட்டனால மண்டை சுருளாக இருக்குது. அந்த சுருள் மண்டைக்குள்ளே எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. எங்கே எங்கள் எக்ஸ்டென்ஷன் கண்ணிக்கே தெரியல, உள்ளே இருக்குது. எவ்வளோ டெக்னிக்காக பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் தனியாக, இது தனியாக சேர்த்து ஒரே மாதிரி நல்லா டென்சிட்டியாக இருக்க மாதிரி ஹேரை ரெடி பண்ணிட்டா. இந்த பாட்டில் ஸ்ரீலீலா வந்து என்ன காஸ்டியூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து என் மனைவி எல்லாத்தையும்
கலெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டா இல்லை ஆமாம். இனிமேல் இப்படியே நீ வெளில போகிறப்போ யூஸ் பண்ணிக்கோ, நல்லா இருக்கு. ரோமா நேத்து போட்டு பார்த்துச்சு. ஆமாம் ரோமா ரொம்ப ஹேர் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷனா அந்த முன்னாடி இந்த மாதிரி கொரியன் முடி வரும், அது ரெண்டுத்தையும் போட்டு பார்த்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, அழகா. அது இப்போ எந்திரிச்சுன்னா அவ்வளோதான், அதை மேய்க்க முடியாது. இப்போ சரசு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹேர் கலர். ஓ இப்போ மிஷின் போட்டு ஹேர் கலரா? ஃப்ரண்ட்ல மட்டும் உழுவுல கொஞ்சம். ஆ ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் உழுவுல. உழுகலனா ஹேர் கர்ல்ஸ். இப்போ நைட்டு போட்டது வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் சரியாக செட் ஆகலையா, அதுக்காக மிஷினு. எஸ். சோள பையங்கிலேயே மீனா பாட்டு ஒன்று எடுங்க இவ்வளோ வச்சு. எல்லாம் பாட்டு லிஸ்ட்ல இருக்க, ஒரு பாட்டு எடுக்க காணல. இன்னைக்கு ஒரு பாட்டு எடுத்துடலாம். ஓகே, இன்னும் வந்து நிறைய பாட்டு இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்புறதுனால ஃபாரினர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு பக்கம் காஃபி, இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா வந்து தோசை கல் போட்டு தோசை போட போகிறதில்ல, பிரெட் டோஸ்ட். ஏன்னா சீக்கிரம் சாப்பிடணும், ஆடணும், அதனால் வந்து குவிக் டைஜஷன் மெனு, லைட் மெனு. என் மாமியார் வேற படத்துல கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிட மாட்டாங்க. இங்க இப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு. இப்போ வந்து சரசு பென்சில் கர்ல்ஸ்னு விட மாட்டாங்க. பென்சிலை வச்சு சின்ன கர்ல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பரபரப்புறன்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பிரெட்டு என் பொண்டாட்டி கூட்டிகிட்டே இருக்கேன். ஐயோ ஐயோ மண்டே என்ன பரிச்சா வச்சுட்டியா? ஸோ ஃபஸ்ட் 2 எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. சோஷியல் மட்டும் ஆன்சர் பாருங்க கொஞ்சம் பிக் 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 பிக்காக இருக்கு, படிக்கணும். அதுக்கப்புறமா மேப் இருக்கு. பிரசித்தியா ஒரு வழியாக ரெடி ஆகி டைமுக்கு இறங்கிட்டோம். அதே மாதிரி லுக் கிரியேட் ஆகிடுச்சு. பிஸ்டியாக்கு விண்டேஜ் ஹீரோயின் மாதிரி ஒரு 70s 80s சாவித்ரி சரோஜா தேவி மாதிரி பிஸ்தியா ரெடி ஆகிட்டா. பேசாம லவ் பேர்ட்ஸ் பாட்டு எடுத்துடலாம் பிஸ்தியாவுக்கு, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டா. காஞ்சனா பாட்டு கூட இருக்கு, காஞ்சனா பாட்டு கூட எடுக்கலாமா? சரி, இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டூர் ஒரு காஃபி ஷாப்பு. அங்கே கேஸ்கேட் கேஃபே திருச்சியில் வந்து கேசல் மாதிரி ஒரு தீம்ல வந்து ஒரு கேஃபே இருக்கு. அது வந்து எனக்கு யாரோ எப்பயோ அனுப்பிச்சாங்க, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த டைம்ல நான் யோசிச்சேன், அதுல பிரிக்ஸ் மாதிரியே அங்க வந்து தீம் இருக்கும். அதனால வந்து இந்த பாட்டு கேட்ட லொக்கேஷன் அங்கே இருக்கனால அதை சூஸ் பண்ணியாச்சு. 10 to 11 வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டரும் அங்கே 10 o'clock வந்துடுறேன்னு இருக்காங்க. நேற்று பண்ண ரிஹர்சல் கொஞ்சம் இன்னொரு தடவை அங்கே ஃப்ளோரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு டேக் எடுத்துட வேண்டியதான். கை வைக்க கூடாது, 4 ஸ்டெப்பு தான் இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு ஆடிடணும். ஓகே, ஏன்னா ரோமா இங்கே ஃபீல் பண்ணுவா. அதான் ரியாஸ் மாஸ்டரோட ஆடிட்டு இருந்தாளா, கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ரியாஸ் மாஸ்டரோட ஆடிட்டு இருந்தாளா, மாஸ்டர் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட சொன்னாருன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து புலம்பிட்டே இருந்தா. எடுத்து அனுப்பிச்சுடலாம். நம்ம வண்டி சர்வீஸில் இருக்குது, 2 days ஆகுட்டாங்க. செகண்ட் சர்வீஸ் தான். பட் என்ன ஆச்சுன்னா லைட்டாக அவங்க ஏதோ டென்ட் பண்ணிட்டாங்க, பெயிண்ட் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ அதனால் ஃபைட் பண்ணி ரீபெயிண்ட் பண்ணி தர சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்ததை இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷன் கேட்டுருக்காங்க. அதனால் 2 days நோ வெஹிக்கிள். சின்ன ஆர்டிஸ்ட் நீ பெரிய ஆர்டிஸ்ட். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே, அப்படியே ஒரு ரோல் மட்டும் அடிக்கிறேன், டக்கு பண்ணிட்டு லுக்கி என்கிட்ட இருக்கணும். லுக்கி என்கிட்ட இல்லை, பார்க்கவே இல்லை நீங்கள். Ready 5 6 7 தேர்ட் டேக்கு பிரசித்தி அப்போ நல்லா ஸ்மெல் பண்ணலாம். 2-3 டேக்ஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பிரசித்தியா கொஞ்சம் பதட்டம் கம்மியாக இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்கா. நீ எங்கே போகிற நடுவில்? அவங்க அம்மா கரெக்ஷன் போயிருக்கான். இப்போ நாங்கள் லொக்கேஷன் வந்து விட்டோம். இதுதான் கேஸ்கேட் கஃபே, காட்டூரில் இருக்குது. இந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம், 10 மணிக்கே வந்துட்டோம். அவங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி கடையை முன்னாடியே திறந்துருக்காங்க. சீக்கிரம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும். ரிஹர்சல் போயிட்டே இருக்குது. பிரசித்தி என்ன தெரியுமாயிட்டா, மாஸ்டர் கூட ஆறனால கொஞ்சம் அப்படியே நர்வஸாக இருக்கா, கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கா. அந்த பதட்டம்லாம் போய் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆடுன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. உள்ளே ரிஹர்சல் போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா லைட்டிங் இல்லை. நம்ம லைட்டிங்லாம் நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தோம்,
லைட்டிங் வந்து இவங்க ஒரு டைப் ஆஃப் லைட்டிங் வச்சிருக்காங்க. அதை நம்ம லைட்டிங்காக போட்டிருக்காங்க செட்டப்புக்காக. ஆமாம், ஒயிட் லைட்டிங்காக இருந்துச்சுன்னா நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். இப்போ இருட்டாக இருந்தாலும் எந்த பக்கம் எடுக்கிறேன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் டிஸ்கஷனில் ப்ராக்டிஷனில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு கொலாபரேஷனில் வாய் வந்து குளருது, பசிக்குது. போகலாமா தம்பி? நம்ம போகலானே. சாப்பிடலாம். ஒன்லி 2 பிரெட்டு 350 ரூபா ஆயிடுச்சு. ஆமாம், நான் தான் நேற்று சொன்னேன்ல. வண்டி சர்வீஸ் போனது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். வண்டி சர்வீஸ் போனது பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் எங்களுக்கு 2 days லேட் ஆயிடுச்சு. ரெடி தம்பி? ரெடி ரெடி. போலாமா? ரெடிடா. நல்லா பண்ண. கொஞ்சம் ஓகே. சச்சன் பண்ணுவோம். கமான். Okay? Yes? Ready? 5, 6, 7, 8. Slow. Good. கரெக்டாக தூக்கு. பார்த்து. Okay? ரெடியா? Okay? பார்த்து போட்டு. ரைட் காலா? ரெடி ஸ்மைல். ஆமா ஆமா. ரெடி ஸ்மைல். 5 6 7. ஆஃப் பண்ணு. ரெடியா மாஸ்டர்? Ready, man? சார் நல்லா அவுட் போயிருங்க. நல்லா அவுட் போயிருங்க. நல்லா போயிருங்க. இங்க நிக்காதீங்க. ஏய் வாடா. நல்லா அவுட் போயிருங்க. ஓகே. ரெடி டவுன் பண்ணு. ரெடி டவுன் பண்ணு. கை நல்லா ரெடி. கையா விவேக். நான் மேல பாருங்க. Hey, look up. அப்படியே சுத்து. 5 6 7 8. பண்ணிக்கிட்டே இருங்க. நைஸ். இப்போ நம்ம பிளான் பண்ண ரத்தன மாலை எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த காஸ்டியூம் நல்லா இருக்குன்றதுனால பழைய பாட்டு அன்று வந்ததும் அது நிலா இன்று வந்ததும் இதே நிலா அந்த பாட்டுக்கு இப்போ ரெடியாகி எடுத்துருக்காங்க. ஸ்பாட்டில் கொரியோ பண்ணி சில மூமெண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நம்மளே இப்போ தான் பார்க்க போகிறோம். ரெடி 5, 6, 7, 8. Hey. இதெல்லாம் தான் கத்துக்கணும் நீங்க சினிமால. ஓகேவா? 6, 5. நான் பையன் இருக்கிறேன் நான். அதான் தம்பி. ready. 26 வந்து போலாம். டக்குனு முடிச்சிடலாம். அந்த ஒரு லிரிக்ஸ் போட்டு தான் நான் அதுதான் டக்குனு போயிடும். Ready? 5, 6, 7, 8. ஸோ அன்று வந்ததும் இதே நிலா 2 டூயட் சாங். தம்பி கொஞ்சம் கை வச்சுக்கோ. சவுண்ட் லீட் வச்சுட்டேன். 5, 6, 7. Ready? பிரசித்தியா வந்து கொஞ்சம் 5, 6, பயப்படுறான். 7, 8. பிரசித்தியா அப்படியே கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் நல்லா தான் ஆடுறான். அவருக்கே மிஸ் பண்ணிட்டா. என்ன பண்றீங்க? ஸோ நாங்களாம் வீடியோ பார்த்தோம், அந்த லொக்கேஷன்லேயும் போய் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உனக்கு என்ன இல்ல கொட்டாயா விட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் டான்ஸ் எல்லாம் ஆடினது அவங்க வேடிக்கை பார்த்ததுலேயே நாங்கள் டயர்டாகிட்டோம். இந்த விஷயத்த வந்து எங்கள் அம்மா இந்த பாட்டை சூஸ் பண்ணாங்க. இந்த பாட்டை பிரஸ்டியாக ஆட வச்சே ஆகணும்னாங்க.
சரஸ் அதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணா. மாஸ்டர்கிட்ட நாங்கள் சொன்னோடனே ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கோரியோகிராஃப் ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி கொடுத்துட்டாரு. டீம் ஒர்க்ஸ்ன்னு சொல்ற மாதிரி என்னதான் நாங்க தனியா எடுத்தாலும் இவங்களோட சேர்ந்து பண்ணது அவங்களோட எஃபர்ட் அண்ட் அவங்க வீடியோ எடுத்தது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று போய் ரெகர்ஸ் பண்ணி முடித்தோன்னே அந்த பாட்டுக்கு தேவையான பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் ரெடி பண்ணி புது காஸ்டியூமில் வந்தார். பிரசன்னா மாஸ்டர், ராஜேஷ் மாஸ்டர், ரியாஸ் மாஸ்டர், அப்புறம் பிரசன்னா மாஸ்டரோட மேடம் காயத்ரி மேடம், இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த பாட்டை வந்து சூப்பராக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து அந்த காஃபி ஷாப்போட ஓனர் அவரும் நம்ம கேட்டோன்னே லொக்கேஷன் திருச்சி காட்டூர்ல ஆமா நாங்க கேட்டோன்னே லொகேஷன் கொடுத்துட்டாரு. 10-11 மணிக்கு ஓப்பன் பண்ற ஷாப் நம்ம சொன்னோன்னா சீக்கிரமாக ஓப்பன் பண்ணாங்க. இது நாங்கள் விளையாடுற ஹோட்டல் பேர், அதனால அது கிடையாது. ஸோ ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறையா ரீக்ரியேஷன்ஸ்லாம் பிரசித்தியாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பெரிய விஷயம் பிரசித்தியாக நான் மைண்டுக்குள்ளே போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் தான் நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸாக நீங்கள் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரசித்தியாவும் ரோமாவும் சேர்ந்து ரோம்சி பிரசி vlogs சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ், கேம்ஸு, கிராஃப்ட் மேக்கிங், அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் எல்லாம் விளாண்ட சூப்பரான கேம்ஸ்லாம் விளாண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ரிவ்யூ, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட பிளேயிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த சேனலையும் நான் இதோட வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லு ஏங்க முடிக்கிறீங்க. இப்போ ரோமா வந்து ஹார்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போகுது. ஓகே பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சரி This is first பிறந்த பிரசித்தி விஜய். இது ரெண்டாவது பிறந்த ரோமா விஜய்.